ஒரு செம்ம சஸ்பென்ஸாக அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு ட்விஸ்டோட ஒரு சைனீஸ் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த படத்தோட பேர் வந்து எ பிளேஸ் கால்டு சைலன்ஸ். ஒரு சிட்டியில் இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு பெரிய ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் டாங்குன்னு ஒரு பொண்ணை வந்து ஒரு 4 பொண்ணுங்க வந்து ராகிங் பண்ணுவாங்க ரொம்ப கொடூரமாகவே. அதே ஸ்கூலில் தான் டாங்கோட அம்மா வந்து ஹவுஸ் கீப்பிங்காக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இதையும் அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையுமே அவங்களால எடுக்க முடியாது. அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் பொண்ணே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து நான் ராகிங் பண்ணிட்டு இருக்கோம் அந்த 4 பொண்ணுங்களோட சேர்ந்து. ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாலடைஞ்ச கட்டடத்தில் அந்த ராகிங் பண்ண அந்த 4 பொண்ணுங்களையும் ஒருத்தர் வந்து ஒரு கருப்பு கலர் ரெயின் கோட்டு போட்டு கொடூரமாக கொலை பண்ணுறான். இப்போ இந்த கொலை பண்ணது யாரு, எதுக்காக இந்த கொலை வந்து நடந்துச்சு அப்படின்னு தான் இந்த படத்தோட ஸ்டோரி. 2024 தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. IMDb ரேட்டிங் 10க்கு 6.4 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆனால் வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. கொலைனா கொஞ்சம் கொடூரமாக நடக்குது. அதனால 18 வயசு கொஞ்சம் மேலே இருக்கவங்களே பாருங்க. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி, அந்த சினிமோட்டோகிராஃபி தான் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. படத்தில் செம்ம ட்விஸ்ட் இருக்குது. அடுத்தடுத்த சீன் வந்து என்ன நடக்குதுன்னு உங்களால் கணிக்கவே முடியாது. படத்தை கிளைமேக்ஸ் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் பாதி பார்த்தாலே கிளைமேக்ஸ் வந்து எப்படி முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் படத்தை வந்து கடைசி வரைக்கும் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. முக்கியமாக இந்த படத்தில் நிறைய மெசேஜ் இருக்குது. ஆனால் ஒரு அம்மாவாக தான் பொண்ணை வந்து எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு சைனீஸ் படம் தான். அவங்களோட மொழி மேண்ட்ரினில் தான் இருக்குது. இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்குது. இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இந்த படம் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ட்ரெய்லரை போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்தாலே இந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் இருக்குது. போய் இந்த படத்தை பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க.